श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பரான். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரச உச்யதே. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு இதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்களை ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாம். இந்த அத்தியாயத்தின் பெயருக்கு ஏற்ற மாதிரியே இந்த அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ணர் கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். கர்மயோகம் என்றால் என்ன? எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த செயலை பகவான் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த செயல்லேருந்து வர அனைத்து பலன்களையும் அவரிடமே சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த செயலில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, இந்த செயல்லேருந்து ஒரு லாபம் நஷ்டம் எது வந்தாலும் சரி, இந்த செயல்லேருந்து எனக்கு நன்மை தீமை எது வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம சமமாக தான் ஏற்றுக்கணும். இப்படி எந்த ஒரு தீமை நன்மை பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வந்தாலும் சமமாக எடுத்துக்கொண்டு பகவானிடமே அந்த செயலையும் செயல்லேருந்து வரும் பலனையும் சமர்ப்பணம் செய்யறது தான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை தான் புத்தி யோகம் என்று நம்ம கிருஷ்ணர் அழைக்கிறார் என்று பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர் சொன்னார், இந்த மாதிரி ஒருவனுக்கு இந்த கர்மாவால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று தெரிந்த பிறகு சந்நியாசம் வாங்கிட்டு போனால் அந்த சந்நியாசம் வாங்கிறதும் அவனுக்கு ஒரு தீர்வாக அவனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்காது என்று சொன்னார். அது ஏன் என்பதற்காக காரணங்களை பார்த்து வருகிறோம். இந்த ஸ்லோகமும் அதற்கு ஒரு காரணமாக தான் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்றால், கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன். அதாவது ஒரு மனிதன் இந்த கர்மாவால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, இந்த கர்மானால் தான் நம்ம இந்த கர்மாவை செய்கிறோம், இதை நம்ம தான் செஞ்சோம் என்று நினைக்கிறோம், இந்த கர்மாலேருந்து நம்மளுக்கு பலன் வர்றது, இந்த பலனை நம்ம தான் அனுபவிக்கணும் என்று நினைக்கிறோம். இந்த கர்மா சப்போஸ் நல்லதாக பாசிட்டிவாக இருந்ததுன்னா சந்தோஷப்படுறோம், அது லாபம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அதுவே நெகட்டிவாக இருந்தால் நஷ்டம், இது நம்மளுக்கு கவலையை தரும் என்று நினைக்கிறோம். அதனால ஒரு கர்மாலேருந்து இவ்வளவு பிரச்சனைகள் வருதே, இது செய்யவே வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கவும் முடியாது அர்ஜுனா என்று கிருஷ்ணர் சொன்னார். அதன் தொடர்ச்சியாக சொல்கிறார், கர்மேந்திரியாணி சம்யம்ய. ஒரு செயலை செய்யக்கூடாது என்றால் அந்த செயலை செய்யறதுக்கு நம்ம உடல்ல இருக்கும் அந்த உடல் பாகங்கள் ஆர்கன்ஸ் என்று சொல்றோமே, இந்த கைகள் கால்கள் கண்கள் இந்த புத்தி இதெல்லாத்தையும் அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு மனிதன் ட்ரை பண்ணுவான். அதனால தன்னோட புத்தியை அடக்கி வைக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட கர்மாவையும் கெட்ட எண்ணமும் அவன் புத்திக்குள்ள வராது. கைகளை அடக்கி வச்சிருந்தானா எந்த ஒரு செயலையும் கெட்ட செயலையும் அவன் செய்ய மாட்டான். கால்களே அடக்கி வச்சிருந்தானா எங்கேயும் நடக்க மாட்டான், இந்த ஒரு காலால எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்ய மாட்டான். இதே மாதிரி கண்ணு மூக்கு வாய் காது இது எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருந்தானா எந்த ஒரு விதமான கெட்ட கர்மாவையும் அவன் செய்ய மாட்டான் என்று அவன் நினைத்து கொள்வான் அந்த மனிதன். மற்ற எல்லாத்தையுமே அடக்கி வைக்கலாம் அர்ஜுனா, ஆனால் மனசு என்று ஒன்று இருக்கே அதை அடக்கி வைக்கவே முடியாது. முன்னாடியே நம்ம பார்த்தோம், மனசு என்பது ஒரு கடலை போன்றது என்று கிருஷ்ணர் சொன்னார். கடலில் எப்படி அலைகள் வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி அலப்பாஞ்சின்றே இருக்குமா நம்மளோட மனது. அது மட்டும் அல்லாமல் எப்படி பல ஆறுகள்லேருந்து பல நதிகள்லேருந்து தண்ணி இந்த கடலில் சேருதோ அது போலவே பலவிதமான இடத்துலேருந்து நமக்குள்ள இந்த கர்மா எப்படியாவது செய்யணுங்கிற அந்த ஒரு தூண்டல் அந்த ஒரு விஷயம் நம்மளை தூண்ட ஆரம்பிக்குமாம் கர்மாக்கள் இதனால ஒரு கர்மாவை செய்து அதுலேருந்து நம்மளுக்கு பாவம் வர்றது. இதுதான் ப்ராசஸ், இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா. அதனால கர்மங்களை செய்யக்கூடிய இந்திரியங்கள் கர்மங்களை செய்யக்கூடிய உடல் பாகங்களை அடக்கி வச்சிருந்தாலும் மனதால அந்த ஒரு கர்மாவை நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பொழுதுமே அந்த நினைப்பை அந்த ஒரு எண்ணத்தை மறக்கவே முடியாது. அதனால இப்படிதான் சன்னியாசிகள் போறார்கள். அவ இந்த கர்மாவை செய்ய மாட்டேன் என்று உடலை அடக்கினாலும் அவளால் மனத்தை அடக்க முடியல. அதனால தான் அவர்கள் அந்த கர்மாவை செய்யவே இல்லைனாலும் அந்த கர்மாவை செய்வதனால் வரும் அந்த பாவம் அவர்களுக்கு சேர்றது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரச உச்சியதே.
இதையும் மீறி நான் என் கையால் என் காலால் என்னோட வாய் கண் காதால் எந்த ஒரு கெட்ட கர்மாவையும் செய்யலை என்று மனசில் நினைத்து கொண்டிருக்கும் மக்கள் இந்த மாதிரி மனதுக்குள்ளேயே வந்து அந்த கர்மாவை செய்தால் வரும் அந்த பலன்கள் என்ன, இந்த கர்மாவை ஏற்கனவே செஞ்சிருக்கோமே என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி நினைச்சானா அவர்கள்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மூடர்கள், மிகப்பெரிய முட்டாள்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால ஒரு கர்மாவை செய்யாமல் இருக்க முடியாது. அந்த கர்மாவை செய்யறதுக்கு தேவையான அங்கங்களை அடக்கி வைத்திருந்தாலும் நம்ம மனசை அடக்க முடியாது. அதனாலேயே இங்கேருந்து சந்நியாசம் வாங்கி கொண்டு போகிற பாதி பேர், முக்காவாசி பேர் வந்து தோத்துதான் போவா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.